குளிக்க வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்கு போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது? காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ, என்ன ஒரு வாசனை! அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கோ. சரி மிஸ் டிபனி. ஜஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ, எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ, நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ, வாதிடாதீர்கள். அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும். என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன். அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பி கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா? இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன். அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும்.
நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும். சிறியவளே, ஓ வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்க இருக்கிறா. டிஃபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்ல, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே உங்க இப்படி ஊசி போட வரும் கூட்டிங்க. உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. ஐயர் இங்கே வெடிஸ்கர். ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள். அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turn egg carrot red you the guys. By the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போது நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார். ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள். அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு. விவியன், இதோ உங்களுக்கு. வாவ்,
நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Carney under Ferrangary's Sharon's for Trinidad. Morley strawberry எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wangadosi iridim des neue Ballone a lot of course. Does it last mutigalurdum fensham? There's general wacre. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவற்றுல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங்கம் பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது. அது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன? அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன்.
மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு குவென்டின். என் முடி இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவென்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின்.
எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். ஆம். அப்போ அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. ஆஸ் சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி நன்றி, ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், ஒப்பு. கூட்டி வாங்க. இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது குடின் திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது இல்ல. குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம். இது சரியாக இருக்கிறது.
எனக்கு ஒரு நன்றி. கேக் ஸ்டாண்ட் இதை தேவையாக எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள் அதை வைத்து விடு, உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு, நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. லாம்ஸ் ஹிக்கர்தை கேரி ப்ரூம் பிடிக்கும். கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். Make an endearing new interior search in the race. அப்போ அந்த கண்கள் அவர்களை தேவை. பாருங்கள், அவங்கள் மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது, பிற விவரங்களுடன் சேர்த்து. மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த இன்சியால் 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவையான கிட்டில்ஸ்கி இங்கு செல். அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக கேக் செய்கிறோம். இப்போது கண் இமை. நூடல்லா இத தெர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு, நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை, இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. என்ன? நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள். இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அற்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது.
நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள், எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கேன். எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இத முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Outer the Telcom tray or orange sugar எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூல். என்ன? வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. பிரச்சனையில் இருக்கிறாய். வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள். சரி, என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும்.
படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு. தேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும்
ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது. மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு சோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம். எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமெத் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது.
எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம் சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ அருமை, அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ அதை பாருங்கள், அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. சார், நான் வெறுப்பு காகிதம் கத்தரிக்கோல் எடுத்து வித்தியாசமாக சென்றிருக்கேன். சோயங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ ஆம், இக்கினாஃபடிதான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க Maldizenta. Ho, it's in mouth Fariko. My band will see it is soven the media heard it. I'm boy whatever. Tinan Nedramerdren. I'm reader of all for severance from 6 to different sir. Udless Glyfenton, one Hamayama get a gum. Oh, hot room our boss her gum. Oh, gonna go to spy on egg oneness. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்து கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம் மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். Saperji South our product for Chupu Valley in Amapam. Sir, pre gen Mardials barbecue pandalam. Candy Parkers Fardial Varpam. என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்? வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை ஜெஸ், உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார் பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். அது பிரம்ஃப்ரைப்பற்றலான தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம்.
இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன ரீட் பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாடப் போவதில்லை.